Gurubhyo Namaha. Last week, whatever we saw was the creation aspect of Brahmam nu sollanum. இந்த பிரம்மம் புவனேஸ்வரின்னு பார்த்ததோ, அந்த ஹ்ரீம்கார ரூபத்தில், அந்த மந்திர ரூபத்தில் கிரியேஷனை பார்த்ததோ, இட் ஆல் அபவுட் கிரியேஷன். எவ்ரிதிங் வாஸ் அபவுட் கிரியேஷன். சிருஷ்டிங்கிறது எப்படி அவள் மூலமாக வருது, அதனுடைய மந்திர ரூபமாகவும் அவளே இருக்கா. அந்த மந்திரத்துக்கு ஒரு ரூபம் கொடுத்து புவனேஸ்வரின்னு பார்த்தோம். ஸோ சிருஷ்டிங்கிறதுக்கு தே ஹவ் டேக்கன் ஸோ மச் ஆஃப் என்ன சொல்கிறது, அவ்வளோ நாமாக்கள் அதை ஒட்டி தான் வந்திருக்கு, சிருஷ்டியை ஒட்டி தான் வந்திருக்கு. இப்போ அடுத்தது பார்க்க போகிறதெல்லாம் சிருஷ்டிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்திதி சம்ஹாரமும் அவளோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் ஸ்டார்டிங். ஸ்திதி அண்ட் சம்ஹாரம் ரெண்டுமே அவளோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தீஸ் நாமாஸ் ஆர் ஸ்டார்டிங். இது வரைக்கும் நம்ம சிருஷ்டியை பார்த்தோம், பிகாஸ் தெர் வாஸ் அன் எலாபரேட் டிஸ்கஷன் ஆன் நாமாஸ், த நம்பர் ஆஃப் நாமாஸ். இட் இஸ் எலாபரேட் இன் அஸ் ஃபார் அஸ் சிருஷ்டி வாஸ் கன்சர்ன்ட். அப்போ ஸ்திதியும் சம்ஹாரமும் இனிமே கொண்டு வர. த ஃபர்ஸ்ட் நாமா இட் செல்ஃப் சேஸ் ரக்ஷாகரி. ஃபர்ஸ்ட் நாமா தான், தட் எக்ஸ்பிளைன்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் நாமால தே கிவ் த எசன்ஸ் ஆஃப் த என்டையர் செக்ஷன்ங்கிற மாதிரி தே கிவ் தட் திங். ரக்ஷாகரி அப்படின்னா, ரக்ஷணம் அப்படின்னாலே ப்ரொடெக்ஷன். ரக்ஷணம் இஸ் ப்ரொடெக்ஷன். ஸ்திதிங்கிற அந்த ஒரு பாவனை. ரக்ஷ அப்படின்னு சொன்னா விபூதி, ஹோலி ஆஷ்னு, திஸ் கால் ரக்ஷ. யாராவது பயந்தா கூட நெத்தியில யூ கோ அண்ட் ஜஸ்ட் லைக் அஸ் டு ப்ரொடெக்ட் யூ அப்ளை தட். The very strange aspect of that vibhuti is, it is considered as raksha, is for protection, but what it denotes is samhara. Ashes. Ashes only denotes samharam. So and the vibhuti vandu the raksha explains both sthiti as well as samhara. Very strange it is. Very very strange. ஒரு சமாச்சாரம் நம்ம இப்போ ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த சமாச்சாரமே சம்ஹாரம்ங்கிறதையும் இட் டினோட்ஸ். அதனால்தான் அம்பாளுக்கு ஸ்திதி சம்ஹார கர்த்ரி அப்படின்னு பேரை சொல்லுவாள். ஸ்திதியும் சம்ஹாரமும் பண்றவள். சிருஷ்டி கர்த்ரின்னு நம்ம பார்த்தோம், இது ஸ்திதி சம்ஹார கர்த்ரின்னே சொல்றேன். அதனால்தான் முதல் நாமா, தோ இட் ஆக்சுவலி வாட் இட் மீன்ஸ் இஸ் ஷீ ப்ரொடெக்ட்ஸ் ஆல். ஷீ இஸ் த ஒன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ். ஸ்திதி ரக்ஷாகரி, ரக்ஷணம்ங்கிறத பண்ணிட்டு இருக்கா. அதுலேருந்து அவ ரொம்ப அழகா அந்த இன்டர்பிரிட்டேஷன், அந்த ரக்ஷன்னு கொண்டு வந்து, ரக்ஷணத்தை ரக்ஷன்னு கொண்டு வந்து, அந்த ரக்ஷை டினோட்ஸ் த விபூதி, that holy ash, which it means both protection as well as samharam. It denotes samharam. It is given for protection, but it denotes samharam. You should say, probably it is more apt to say like that. Rakshasagni. Rakshasa, எல்லாருக்கும் தெரியும், demons. Rakshasagni is destroy. She destroys all the demons. இதுதான் அந்த ப்ரொடெக்ஷன்கிறதுக்கு அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். சந்தாவதி புவன சந்தாரணே. She has taken a vow to protect all of us. இது பிரதிஜை எடுத்துட்டு இருக்கலாம். எல்லாரையும் இந்த உலகத்தை நான் காப்பாத்துவேன்னு பிரதிஜை எடுத்துட்டு இருக்கலாம். She has taken a vow. ஸோ ஏதாவது தப்புன்னு நடக்கிறச்சே
அந்த சமயத்தில் she comes to protect. I only hope she comes now. In this kind of a situation, இப்போ வந்தான்னா இப்போ எல்லாரையும் ரட்சணம் பண்ணுவா. நம்ம நிறைய தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் பகவத்கீதையில். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிற வாழ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே தெரியும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் dharma samsthapanarthaya sambhavami yuge yuge. So for every yugam, Krishna takes an avataram to protect you. Whenever there is dharmam becomes low, dharmam kshinamaharche, adharmam jasti agumbodhu Bhagavan அவதாரம் எடுத்துட்டு வந்து ப்ரொடெக்ட் பண்றான். அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை, தர்ம ரட்சணம்ங்கிறது பகவான். ஏன்னா தர்மத்துக்கு அதிகாரி அவன். மகாவிஷ்ணு ஸ்வரூபம் தர்மத்துக்கு அதிகாரி. தர்மம்ங்கிறது எங்க க்ஷீணமா போய் லீனமா போய் அதர்மம் தலையெடுக்கிறதோ அந்த சமயத்திலாம் தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு he comes. But she is a mother. அவன் தர்மம் போனா வருவான். இங்க நல்லவா கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சாலே வந்துடுவாளாம். நிறைய பேர் தேவி மகாத்மியம் படிக்கிறவாளுக்கு இந்த ஸ்லோகம் நன்னா தெரியும். இத்தம் யதா யதா பாதா தானவொத்தா பவிஷ்யதி. தானவொத்தா மீன்ஸ் ராட்சசாஸ். வென்னவர் எந்தெந்த சமயத்தில் திஸ் ராட்சசா ஆர் கமிங், ததா ததா வதியார்ஹம் karishyamyari samshayam. I protect them without any doubt. I will come to protect you against them. ஒரு ராட்சசன் யாரோடனால உங்களுக்கு தொந்தரவு வந்தாலும் I will be there to protect you. Without a doubt I will come there to protect you. Don't doubt about it. No doubt about that. I heard a very beautiful explanation by சுவாமிகள், முரளிதர சுவாமிகள். முரளிதர சுவாமிகள் இதெல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும் கேட்கறதுக்கு. சில சமயத்தில் அனுபவிச்சு சொல்றச்சே யூ என்ஜாய். நோ, இட்ஸ் லைக் தட். சுவாமிகள் சொல்லும்போது he said whether இப்போ நம்மெல்லாம் ஹிந்து மதம்னு சொல்லிக்கிறோம், சனாதன தர்மம்னு சொல்லிக்கிறோம். பிரகலாதனோட கதையில பிரகலாதன் என்ன சொன்னா, துரும்புலையும் இருக்கார், தூண்லையும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். இந்த தூண்ல இருக்கார், இங்கேயும் இருக்கார். அப்போ what the one thing that we have to understand in this, that's what he was telling. தூண்ல பகவான் இருக்காரா இல்லையாங்கிறது கொஸ்டின் கிடையாது. But he was residing in his faith. The faith that he is in the, அதனால he came அப்படின்னார். இப்போ ஒரு மகாமேரு இருக்குன்னா மகாமேருல அம்பாள் இருக்கான்னு ஃபெய்த், அந்த ஃபெய்த் எனக்கு இருந்தாதான் அங்க இருப்பா. இல்லாட்டா that is a piece of metal. Right? It is the same way. அங்க வந்து the question is not whether Bhagavan was in the தூண், இந்த ஸ்தம்பம், but he was residing in Prahlada's faith that he is there அப்படின்னு. அதுதான் நோ தட். இப்போ வந்து எல்லாரும் நம்மள அது வந்து ஹிந்து மதம்னா கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு கேவலமா இருக்கு. ஏன்னா கல்லை நினைச்சுக்கிறா, அதை நினைச்சுக்கிறா, இதை நோ, கல்லுல இருக்கா அதுல இருக்கா அதெல்லாம் கிடையாது. he is in our faith that கல்லுல அந்த சுவாமி இருக்குங்கிறது இட் இஸ் அவர் ஃபெய்த். அதனால தான் ரிலீஜியன் சொல்லி ஒரு நேம் சொல்றதை விட விச் ஃபெய்த் யூ ஆர் ஃபாலோயிங்னு நிறைய பேர் கேட்பா. வாட் இஸ் யுவர் ஃபெய்த்னு கேட்பா. They will not say religion. Religion becomes customary. Faith is something so personal. Right? Faith is very, very personal. So, which faith you are following? அப்படின் தான் கேட்பாளே ஒழிஞ்சு they will say, not say which religion you belong to. Then that becomes very, very superficial and like, very superfluous it is. அந்த மாதிரி அந்த நம்பிக்கை. அதனால்தான்
சம்சயப்படாதேங்கிற, சந்தேகப்படாத, நான் வருவேன்னு நம்பிக்கையை வைங்கிற. அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட தான் இருக்கணும்னுங்கிற மாதிரி, சந்தேகமே பட வேண்டாம், நான் வருவேன் உன்னை காப்பாத்துறதுக்குங்கிற. ராட்சசக்னி அப்படிங்கிற நாம. ராமா. ராமா அப்படின்னா you can say like, she is the embodiment of all women. ஸ்திரீலிங்கம் அகிலம் கௌரி. என்னென்னலாம் ஃபெமினைன் ஜெண்டர்ல இருக்கோ அத்தனையும் கௌரியோட ரூபம். அப்படிதான் பார்க்கணும். யாரும் இங்க வேற இல்லை. நிறைய பேர் சொல்லுவா விடோவா இருந்தா வரப்படாதுன்னா. ஸ்திரீலிங்க எல்லாமே கௌரியோட ரூபம்னா, அவ விடோவா இருக்கா சுமங்கலியா இருக்கா, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? யூ லுக் அட் தெம் லைக் அ கௌரி. அதனால தான் தசமகா வித்யால பிசாச்செல்லாம் கூட ஒரு வித்யாவா வச்சுக்கிறா. என்னன்னா எந்த ரூபம்ங்கிறது கணக்கு கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா கணக்குங்கிறதுனால அந்த அளவுக்கு மனோபாவம், நம்மளோட மனோபாவம் மாறணும். அதனால்தான் ஸ்திரீலிங்கம் அகிலம் கௌரி. சங்கர புருஷா சர்வே ஸ்திரிய சர்வா மகேஸ்வரி. சங்கர புருஷ பும்லிங்கத்துல வர வார்த்தைகள் எல்லாமே அதெல்லாம் சங்கரரோட ஜெண்டர்ல வருது. ஸ்திரீலிங்கத்துல வர்றதெல்லாம் மகேஸ்வரியோட ஜெண்டர்ல வருதுங்கிற. எல்லாரும் அதான் யத்கிஞ்சி திரிஷு லோகேஷு ஸ்திரீ ரூபம் தேவி திருஷ்யத்தை. 3 லோகத்துல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாத்த பார்த்தாலுமே அம்பாளை பார்க்குற மாதிரி இருக்குன்னு. அப்படின்னா அந்த மனோபாவம் எவ்வளோ வசந்திருக்கணும். We see like, we look at these people and say, she is this, she is that அப்படின்லாம் சொன்னா, பார்க்குற அத்தனையுமே கௌரினா எவ்வளோ இருக்கணும் இல்லையா? அதை விட முக்கியமான ஒன்று, இந்த காலகட்டத்துக்கு இது ரொம்பவே முக்கியம். For the present times it is so bad because atrocities against women have grown so much. அவ சொல்றா, இது பிருகத் பராசர ஸ்மிருதியும் இருக்கு, மனுஸ்மிருதிலையும் 2 ஸ்மிருதியும். ஸ்மிருதிஸ் were formed only for how to lead our normal life. எது தர்மம், எது தர்மம் அதர்மம், எது நம்ம பண்ணணும், இட் இஸ் மெயின்லி அட்டாச்ட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். பட் இதை இப்படிதான் வாழ்க்கையை நடத்தணுங்கிறதுல they are very clear in that. அவ சொல்றா, பெண்கள், you have to keep them happy. Go and tell all your husbands. Women need to be kept happy. Okay? If you are going to ill-treat a woman, your entire lineage will get affected. உன்னோட வம்சமே அழிஞ்சு போகுங்கிறா. நிறைய சமயங்கள்ல when you like, குருநாதரோட உட்கார்ந்து இருக்கும்போது people come with lot of problems. யாராவது இந்த மாதிரி அவளோட லீனியேஜ்ல இல்ல அவளே தப்பு பண்ணியிருக்காளோ, பெண்களுக்கு தப்பு பண்ணியிருக்கானே குருநாதருக்கு கோபம் ஜாஸ்தி வந்துடும். பண்ணும்போது தெரியலையா? அப்ப பார்க்கும்போது தெரியும் நமக்கு. டுடே when we look at their sufferings, we all feel, ஐயோ பாவம் எத்தனை கஷ்டப்படுறாரு, why he is talking so rudely to him அப்படின்னு எனக்கு தோணும். கஷ்டத்தோட வர்றார் மனுஷன், ஏன் why he is talking so rudelyன்னு then slowly அவுத்து விடுவார் பாரு. அப்பதான் தெரியும், ஓ மை குட்னஸ். எந்த ஒரு அந்த ஜெனரேஷன்ல if somebody had faulted against women, entire lineage, the generation after generation that goes, that is spoiled. அவ்வளோ பாதகம். ஸ்திரீக்கு என்னைக்கு சுபிக்ஷம் ஒரு கண்ட்ரியில இருக்குமோ பெண்களை மதிக்க தெரியணும். யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் விமன். So long if that is not going to happen, that country will not have any prosperity.
இன்னைக்கு அட்டூழியம் நமக்கெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் த கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். நம்ம மதிக்கிறது கிடையாது. அந்த காரணத்தினால we are all suffering. Once they start respecting women, country will attain its prosperity. துக்கமா ஒரு பெண்ணு வீட்டில் இருந்தா கூட வீடு சுபிக்ஷமாகாது. துக்கத்தோட ஒரு பெண் வீட்டில் இருந்தா வீடு சுபிக்ஷமாகாது. சந்தோஷமா இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் சொல்றேன், ரொம்ப அழகாக நான் அந்த ஸ்மிருதி எழுதியிருக்கா, நான் கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கேன். பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் த crux of it, because we all know what is happening around us, the kind of atrocities that are happening against women. That has to be stopped. வெறும் வாய் பேச்சில் இல்லை, தர்ணால கிடையாது. From inside you should all learn to respect and you should stop all the atrocities. That is what this human race has got a responsibility towards this, towards the welfare of this world. எப்படி நம்ம மரம் செடி கொடி எல்லாத்தையும் பாதுகாக்கணும் for the future னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி future world has to be prosperous. Our kids and the generation that are going to follow need to live in a prosperous world. அப்படின்னா today you respect women. Stop these atrocities. Today you start respecting women. That is what it is. That is திருப்பி திருப்பி அவ சொல்லிட்டு இருக்கா, இதே தான் சொல்றா. ஏன் அம்பாளை கௌரி ரூபமா எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாரையும் எல்லாமே அவளுடைய ரூபம் அப்படின்னு சொல்றான்னா, that is because அந்த ஒரு மதிப்பு வரணும். You have to respect that women like how you respect that goddess. நீ வீட்டில் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி பண்ணிட்டு அம்பாளேன்னு போய் காலில் விழுந்தா அவ எட்டி தான் உதைப்பா. Right? She will kick you out of it. Why you are coming here? So disrespect கூடாது, ill treatment கூடாது. You have to keep them happy. That is what this nama implies அப்படிங்கிறார். பாஸ்கர ராயரே எழுதியிருக்கார். இது நானா இப்போ இருக்கிற மூமெண்ட்டுக்காக நான் சொல்றேன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. இது பாஸ்கர ராயரே எழுதியிருக்கார். அவளோட காலகட்டத்திலையும் இது இருந்தது. ஏன்னா மனுஷனுடைய மனசு அந்த மாதிரி. அதை நினைச்சுட்டோ என்னமோ he has அவரோட அந்த கிரந்தத்தில் he has written, பாஷ்யத்தில் he has written this. ஸோ அதை தான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ரமண லம்பட்டா இல்லை, அதுக்கு முன்னாடி ஏன் ராமான்னு அவளை கூப்பிடுறா அப்படின்னா, இந்த யோகிகள் இருக்கா இல்லையா, they enjoy worshipping her and the bliss they acquire because of their worship. அந்த பிளிஸ் அவளுக்கு கிடைக்கிறது, அதை அவ என்ஜாய் பண்றதுனால, அவளை வர்ஷிப் பண்றதுனால, அப்படி என்ஜாய் பண்ணிட்டு அவளை வர்ஷிப் பண்றதுனால she is called ராமா அப்படிங்கிற. ராமாங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ராங்கிறது அக்னியோட பீஜம். ராமா means endearing. You are attracted by the person. So wherever this Agni Bijam is in place, எதுவோ எந்த ஒரு பர்பஸ்க்காக அந்த அக்னி பீஜம் அந்த இடத்துக்கு வருதோ, that will multifolded ஆகும். You will be more attracted to that person. அதனால தான் ராமருக்கு ராமான்னு பேர் அப்படின்பா. ராமான்னு ஏன் ராமன் சொல்றோம்னா, அந்த அந்த வார்த்தை அந்த நாமாவே பீஜம். ராம நாமம்ங்கிறது அந்த நாமா ஒரு பீஜம். அந்த மாதிரி அந்த வஸ்தி நாம ராமான்னு இவளை சொல்றானே, இவ எப்படி இவளை பிளசன்ட் லேடிங்கிறதுனால சொல்றா அப்படின்னு இன்னைக்கு சொல்லணும்னே, ராமரா இருக்கிறவா எல்லாருமே பிளசண்டா தான் இருப்பா. அதனால தானே அவர் அந்த இந்த வனத்துக்கு போயிருந்தப்போ கூட, தண்டகாரண்யம் போயிருந்தப்போ கூட, அங்க இருக்கிற யோகிகள் எல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு, ஐயோ இந்த பரபிரம்மம் இப்படி நடந்துட்டவருக்கு இந்த தேவர் சோ
drawn towards him, but he was on his அந்த காட்டில் போயின்னு இருக்கார் இவர். அவளுக்கெல்லாம் அவ்வளோ ஆசைப்பட்டு அடுத்த ஜென்மத்தில் துவாபரயுகத்தில் they all became gopis and be with him all the time. அத்தனை யோகிகளும், அதனால தான் கோபிகா ஜீவன ஸ்மரணம்னு ஏன் சொல்றா? They were so detached in their heart and their only attachment was Krishna. They had only one attachment, it was Krishna. அவளோட ஜீவனே அந்த கிருஷ்ண ரூபமா இருந்தது. ஸோ அதனால தான் எவ்ரி ஒன் இஸ் யார்னிங் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் ஜீவன். கோபிகா ஜீவன ஸ்மரணம் பண்ண, அதை ஜீவன ஸ்மரணம் பண்ணாலே நமக்கு அத்தனை புண்ணியம். ரமண லம்பட்டா. ரமண அப்படின்னாலே ஐ ஹவ் டோல்ட் அமோரஸ் ஆக்ட். Ramana Lampata, she enjoys being with her husband. அதனால தான் அந்த குண்டலினிங்கிறது வந்து கஷ்டப்பட்ட அத்தனை கிரந்திகள் இதெல்லாத்தையும் மேலே போயிட்டு அந்த சகசிராரம்ங்கிற இடத்துல சிவசக்தி ஐக்கியம்னு ஆறு இடம் இருக்கே, அந்த சகசிராரத்தில் போறச்ச அமிர்தம் தான் வர்ஷிக்கிறது. Because that union becomes so wonderful. That is why it is called Ramana Lampata. காம்யா. காம்யானாலே லாங்கிங். காம்யா அப்படின்னாலே லாங்கிங் ஃபார் சம்திங். பிகாஸ் ஷீ இஸ் லாங், பீப்புள் ஆர் லாங்கிங் ஃபார் ஹர், ஷீ இஸ் கால்டு காம்யா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை சொல்லுவாள். அந்த ஏன்னா நம்ம பார்த்தோம் லிபரேஷன் வரச்சு நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஞான மார்க்கம், ஞானம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் லிபரேஷன்னா ஷீ இஸ் த பர்சானிஃபிகேஷன் ஆஃப் தட் நாலேஜ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் yearning ஃபார் தட் நாலேஜ் விச் ஷீ இஸ் ஃபார் லிபரேஷன். அந்த மாதிரி அதனால அவளை காம்யாங்கிற வார்த்தை சொல்றா. அப்படின்னு இன்னொன்று, திஸ் இஸ் த ஒன்லி திங், அதுக்கு அடுத்தது தான் வரும். துவாதசி, Krishna Paksha Dwadasi Ratri, night of the Krishna Paksha Dwadasi, 12th day lunar night is called Kamya. 12th night of the lunar fortnight, it is called Kamya. இதுதான் நம்ம ஆரம்பத்திலேருந்து from the day one patient Kamakala Rupa. From the day one we have been talking only this. Kamakala. Kamakalana அந்த பரபிரம்மத்திலேருந்து அந்த காருண்யம்ங்கிறது வெளியில வருது. காருண்யம் takes a form of 3 dots in a triangle shape and an inverted triangle at the bottom. Bindutrayam Hardakala. Bindutrayamna the 3 dots on the top. Hardakala means the inverted triangle. This constitutes Kamakala. இதுதான் காமக்கலா அப்படிங்கிறது. இந்த பிந்து திரயம் அப்படிங்கிறது நான் சொன்னேன் பஞ்சதசியில 3 கூட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த பிந்து திரயம் மூல இருக்கிறது, மேல இருக்கிற அந்த பிந்து திரயம், the topmost, because it is upward looking triangle. The bindu trayam is formation is like upward looking, மேல பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ மேல ஒரு டாட், கீழே 2 டாட் இருக்கும். மேல இருக்கிற டாட் இஸ் சன், கீழே இருக்கிற டாட் வந்து ஒன்று அக்னி, ஒன்று வந்து மூன். ஆக்சுவலாக இட் கோஸ் இன் த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் வரும். மூலாதாரம் வந்து அக்னி ஆயிடுறது, மூலாதாரம் பிகம்ஸ் அக்னி. அதுக்கப்புறமா வந்து அதுதான் அக்னி மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். மூணு ஆஃப் பஞ்சதசியோட 3 கூட்டத்தில் அக்னி கூட்டம் 1, அது நெக்ஸ்ட் சன், சூரியனோட கூட்டம் 1, கடைசி இது மூணோட கூட்டம் 1.
So it comes as an inverted triangle. Agni, inverted enna, it is like anti-clockwise it goes. First Agni, Agni lende sun, sun lende moon. It goes like that. இந்த 3 காண்டம் 3 டாட்ஸா இருக்கான். இந்த கீழே இருக்கிற inverted triangle, the entire Panchadashi is placed on the triangle. Got it? So the என்ன சொல்லுது 3 கூட்டத்தினுடைய அந்த வாக்பவ கூட்டம்ங்கிறது அக்னியோட கூட்டம், அக்னி காண்டம்னு பேரு. மத்திய கூட்டம் வந்து சூரிய காண்டம்னு பேரு. சக்தி கூட்டம் வந்து சோம காண்டம்னு பேரு. இது 3 ட்ரையாங்கிளா இருக்கு. The expansion of these, இது பஞ்சதசி 15 லெட்டர்ஸும் they are in the inverted triangle. They are placed on the inverted triangle. ஒரு கூட்டம் ஒரு இதுல போட்டு இதே ஃபார்மேட்ல போட்டுடுறாங்க. It is the entire Panchadashi is placed on the inverted triangle. இப்போ the creation, இந்த இது வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்றான்னா, they represent triads. நான் சொல்லியிருக்கேன் திரிபுடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். This triangle represent triads because கிரியேஷன்ங்கிறது இந்த ட்ரையட்ஸ்ல தான் நடக்குது. 3 குணாதீதமா இருக்கு, எல்லாமே 3 இருக்கு. இந்த ட்ரையட்ஸ் தான் இந்த entire creation happens through this triad. அதனால they represent, அதனால தான் அது முக்கோணமா இருக்குங்கிறதுக்கு ஒரு சொல்லுவோம். ட்ரையட்ஸுக்காக தான் அது முக்கோணமா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் சொன்னேன் பிந்து திரயம் ஹார்த கலா அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த 4 சேர்ந்த 3 பிந்து and the inverted triangle together are called காமகலா. ஏன்னா அந்த டாப்ல இருக்கிற அந்த சன்னு சொன்ன பிந்துக்கு பேரு காமன்னு பேரு. இங்க எல்லாமே கீழே இருக்கிற அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இஸ் கலான்னு பேரு. காம கலான்னு அப்படின்னு ஒரு பேர் அப்படின்னு வந்ததுன்னு சொல்றேன். ஆக்சுவலா காமக்கலாங்கிற பேரோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, காம அப்படின்னாலே சிவனை குறிக்கும், பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை குறிக்கும். கலானா பார்ட் ஆஃப் தட் பரபிரம்மம் இஸ் காமக்கலா அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா அது சொல்றது. ஏன்னா what gets out of the energy or the desire that gets out of the Parabrahman is still part of Parabrahman only. இல்லையா? Still it is a part of Parabrahman. இப்படி வாக்கு அர்த்தம்ங்கிற மாதிரி வாக்கு வர்றதுனால அதனுடைய மீனிங் வாக்கு அர்த்தம். அந்த மாதிரி காம பரபிரம்மம்னு ஒன்று இருக்கு, பரபிரம்மத்திலேருந்து வெளில வர பார்ட் ஒன்று இருக்கு. ரெண்டுமா சேர்ந்து இட் இஸ் காமக்கலா, சிவசக்தி ஐக்கிய ரூபம் அப்படின்னு சொல்றான். ஏன் வந்து இந்த மகா திரிபுரம், இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மகா திரிபுர சுந்தரி, திரிபுரம் அந்த 3 டாட் மேல இருக்கே அதை தான் திரிபுரம்னு சொல்லுவான். திரிபுரம்னா 3 சிட்டிஸ், நகரம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனா திரிபுரம்ங்கிறது இங்க வர திரிபுரம் இஸ் த 3 டாட்ஸ் ஆன் டாப். மகா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற பேரு இட் இஸ் டிரைவ்ட் பிகாஸ் அந்த திரிபுரம்ங்கிற அந்த டாட்ல இருந்து அவ வெளியில வர்றதுனால மகா திரிபுர சுந்தரிங்கிற பேர் இருக்குங்கிற. இன்னொன்று வந்து இது சங்கர பகவத் பாதாலது தான், சௌந்தரலஹரி தான். முகம் பிந்தும் கிருத்வா குச்சயுகம் தக் அதஸ்தஸ்ய தததோ ஹரார்த்தம் தியாயேத்யோ ஹர மகிஷி தே மன்மத கலாம். காமக்கலாங்கிறது அவர் மன்மத கலைன்னு சொல்லியிருக்கார். முகம் பிந்து, அந்த 3 டாட் இருக்குல்ல, மேல இருக்கிற டாட்ல இருக்கிற அந்த டாட் இஸ் பிந்து. தட் பிந்து இஸ் முகம், her face. அந்த கீழே இருக்கிற 2 டாட்டும் அவளுடைய குச்சம். கீழே இருக்கிற இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இஸ் her யோனி and this constitutes மன்மத கலா, காமக்கலா அப்படின்னு. முகம் பிந்தும் கிருத்வா குச்சயுகம் அதஸ்தஸ்ய தததோ ஹரார்த்தம் தியாயேத்யோ ஹர மகிஷி
ஹர மகிஷி தே மன்மத கலாம். பட்ட மகிழ்ச்சின்னு தான் சொல்றார். பரபிரம்மத்தினுடைய பட்ட மகிழ்ச்சியே உன்னுடைய காமக்கலா ரூபம் எப்படி இருக்குன்னா, அந்த 3 முக்கோணமும் மேல 3 பிந்து திரயம் இருக்கு, கீழே ஹார்தகலா இருக்கு, அதோட சேர்ந்தது உன்னோட முக்கோணம். அதுதான் உன்னோட ஹரமகிஷி தே மன்மத கலாம் அப்படின்னு ஹிஸ்ஸே. இந்த காமக்கலாங்கிற இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் காமேஸ்வரி காமேஸ்வரன் அப்படின்னு வருது. இச்சா ரூபமா இந்த சிருஷ்டி வரத்துக்கு காரணமா இருக்கிற the entire creation, they are the reason for the entire creation. அந்த காரணமா இருக்கிற காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் இணைஞ்ச ஒரு இடம் இந்த காமக்கலா தான். 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இந்த இடம் காமக்கலான்னு பேர். இந்த காமக்கலால காளி புராணம் takes it one more step higher. It says like, காமமும் அவளே கலாவும் அவளே, அதனால அவள் காமக்கலா. வெரி சிம்பிள். காமமும் அவளே கலாவும் அவளே, காமக்கலா அப்படின்னு சொல்லி. காமக்கலா தியானம் பிகாஸ் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு பிகமிங் பரபிரம்மம். இட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்னால காமக்கலாவை தியானம் பண்ணக்கூடியவா, அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுண்டு அதை தியானம் பண்றவாளுக்கு புனர் கர்ப்பரந்திரம் ந பஷ்யந்தி தீரா அப்படிங்கிற அவன், he is a warrior, he is not a small person, warrior, தீரா அப்படிங்கிற புனர் கர்ப்பரந்திரம் ந பஷ்யந்தி அப்படிங்கிற அவனுக்கு இன்னொரு தரம் கர்ப்பவாசம்ங்கிறது கிடையாது. he will not be born again. கர்ப்பவாசம் கிடையாது அவனுக்கு. புனர் கர்ப்பரந்திரம் ந பஷ்யந்தி, அத்தான அவஸ்தை இந்த காமக்கலா. ஏன்னா அந்த அளவுக்கு போகணும்னா மைண்ட் அவ்வளவு கண்ட்ரோல் ஆகணும். மைண்ட் ஹேஸ் டு கெட் கண்ட்ரோல். அதனால தான் அடுத்த வார்த்தை நெக்ஸ்ட் நாம பாருங்க, கதம்ப குசும பிரியாங்கிறாளே. நம்ம பார்த்தோம் மந்தார வாட்டிகா, சந்தான வாட்டிகா, அந்த இதுல நம்ம லலிதா ஸ்தவரத்னம் பண்ணும்போது அந்த கதம்ப வனத்துல எத்தனை விதமான மரங்கள் இருக்கு. the trees, divine trees, celestial trees, மந்தாரம், பாரிஜாதம், சந்தானம், ஹரிச்சந்தனம், கதம்பம் எல்லாம் இருக்கு. கதம்ப குசும பிரியான்னு சொல்றேன். ஆக்சுவலா அந்த ட்ரீஸ் பத்தி சொல்றச்சே, the வனம் itself, எசோட்டரிக் மீனிங்னு பார்த்தோம்னா, இட் டிஃபைன்ஸ் யுவர் சரீரம். யுவர் சரீரம் இஸ் தட் வனம். அம்பாலோட வனம்னு நம்ம சொல்றது நம்ம இந்த சரீரம். இந்த the trees that, the celestial trees that are mentioned here, they are heart and antakaranam. அந்த கரணங்கள் தான் இந்த ட்ரீஸா இங்க இருக்கு அப்படிங்கிற. அதுல the கதம்பன்னு சொல்ற அந்த ட்ரீ இருக்கே, that denotes your mind. அந்த கரணத்துல that is, that denotes your mind in that. அதனால தான் சொல்றேன், they don't go so, ஒரு லீவரேஜே நமக்கு கொடுக்கறதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு. you can't take it wrong. காமக்கலா தியானத்தை பத்திலாம் அவ்வளோ அழகா சொல்லிவிட்டு மைண்டை கண்ட்ரோல் பண்ணு ஃபர்ஸ்ட். கதம்ப குசும, எனக்கு அதனுடைய வாசனை பிடிக்கும். பின்னாடி சைத்தன்ய குசும பிரியான்னு அந்த சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம் ஆக ஆக அதுலேருந்து வருதே அந்த வாசனை, சுவாசனை. சுவாசினின்னு ஏன் பேர் வருது? சுவாசினின்னு ஏன் சொல்றோம் நம்ம? சுவாசினி, வாசனை வருதா? அந்த மாதிரி அந்த கதம்ப கதம்ப குசும பிரியான்னா, the flowers, டைரக்டா சொல்லணும்னா அதுல இருக்கிற flowers, அதுல இருந்து வர வாசனை. அதுவும் celestial flowersனா you can never say how it is. இது என்ன ஸ்மெல்னா அது டிவைனா தான் இருக்கும். because the tree itself is celestial trees.
அப்போ when it denotes mind, மைண்ட்லேருந்து அந்த வாசனை வரணும்னா mind has to be so pure. Mind has to be so pure, then she likes that fragrance that is coming out of this mind, and she is drawn towards them. She comes and resides there in that heart. அதனால தான் இந்த லிங்க சரீரம்ங்கிறது வந்து இந்த காடா சொன்னா கூட அதில் இருக்கிற அந்த கரணமும் ஹார்ட்டும் தே ஆர் டிஃபைன்ட் as trees, and this kadamba tree comes under mind, மனம். அந்த கரணத்தினுடைய மைண்டில் அது வந்து நிற்கிறது. ஒன்று இன்டலெக்டாக இருக்குது, ஒன்று சித்த, இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொன்று இருக்குது. அதில் this one comes under the category of mind. So mind has to be சுத்த மானசா அப்படின்னு இருக்கணும். கல்யாணி. கல்யாணி அப்படின்னா she is full of auspicious. கல்யாண அப்படின்னாலே கல்யாண குணங்கள் என்னென்னலாம் இருக்கு. being benevolent, gracious, affectionate, auspicious, everything is கல்யாண குணங்கள்னா என்னென்னலாம் இருக்கு. ஒரு குணம், அந்த ஒரு auspiciousness. கல்யாணின்னு சொன்னாலே that denotes that how auspicious she is. கல்யாணி மலையாச்சலே அப்படின்னு பத்மபுராணம் சொல்றது. மலையாச்சலம்ங்கிற இடத்துல இருக்கிற அந்த டெய்டி, the residing deity of in the place called மலையாச்சலம் is கல்யாணி. அதனால தான் அம்பாளுக்கு கல்யாணிங்கிற பேரு. மலையாச்சலம்ங்கிற இடத்துல இருக்கிற பத்மபுராணம் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கும். எந்தெந்த டெய்டி எந்தெந்த இடத்துல என்னென்ன பேர், லைக் கன்யா எந்தெந்த வயசு கன்யாக்கு என்னென்ன பேர், இதெல்லாம் வந்து பத்மபுராணம் டீட்டெயில்ஸ் தான். காட் எவ்ரிதிங் இன் பத்மபுராணம். ஜகதி கந்தா. ஜகதி கந்தா. கந்தானாலே ஆரிஜின் ஆர் த காஸ், த ரூட். 3 மீனிங் இருக்கு கந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு. ஒன்று ரூட். இன்னைக்கு மோதக்கில் ஒரு பூரணம் வைப்போம் இல்லையா, தட் பூரணம் இஸ் கால்டு கந்தா. அண்ட் ரெயின் பேரிங் கிளவுட்ஸ். இந்த 3மே கந்தம் அப்படின்னு சொல்லணும். She is the root, she is the cause of this creation, this universe. Jagadi Kanda அப்படின்னு சொல்றச்சே she is the root cause of this universe அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். காசுன்னு எடுத்துட்டு ரூட்டுன்னு எடுத்துட்டோம்னா she is the root cause of this universe அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால தான் கந்தாங்கிற பேர் வந்தது. இது வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிரம்மங்கிற அந்த ஸ்டேச்சர். All these namas define only the stature. பிரம்மங்கிற அந்த ஒரு ஸ்டேச்சர் தான் டிஃபைன்ஸ். அடுத்த நாமா ரொம்ப அழகான நாமா, கருணாரச சாகர. கருணை is compassion, essence of compassion. She is the ocean of that compassion. கருணாரச சாகர. கருணாரசம்ங்கிறது வந்து it is like ஒரு எக்ஸ்பிரஷன். கருணைங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். நவரசத்தில் ஒரு ரசம் கருணை. அதனுடைய ஓஷன், அதனுடைய சாகரம், கருணாரச சாகர, ஓஷன் ஆஃப் கம்பேஷன். இதே லலிதா திருஷத்தியில் ஒரு நாமா வந்திருக்கு. பிகாஸ் இட் இஸ் சேம் நாமா. கருணாமிருத சாகர அப்படின்னு வந்திருக்கு. 9th நாமா. இன் பிகினிங் இட் செல்ஃப் இட் கம்ஸ். Why I am saying this is like இதில் வந்து கருணாரச சாகரான்னு இவர் கொடுத்ததுக்கு வந்து he has told only this கருணையினுடைய ocean of compassion அப்படிங்கிற மாதிரி, and he himself has cited ஆதிசங்கரா in this. ஏன்னா லலிதா திருஷதிக்கு நான் சொன்ன மாதிரி ஆதிசங்கரா has written the
கமெண்ட்ரி ஃபார் தட். அவர் தான் இந்த பாஷ்யம் எழுதியிருக்கார். அதுக்கு இந்த கருணாமிருத சாகரா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன். வை காருண்யம்ங்கிற அந்த ஆஸ்பெக்ட் இஸ் கம்பேர்ட் டு அன் ஓஷன். வை இட் இஸ் கம்பேர்ட் டு அன் ஓஷன், அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கார். ஓஷன்லேருந்து இந்த ட்ராப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, நீர் துளிகள், தே ரைஸ் above the thing, they rise and they form clouds, black rain bearing clouds. அந்த cloudலேருந்து a drop of rain, he mentions only one drop, each drop, one drop of rain had to travel two different planes. ஆகாசம்ங்கிறது ஒரு பிளேன், எர்த்துங்கிற இன்னொரு பிளேன். ஆகாசம்ங்கிற பிளேன்லேருந்து அந்த ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் டிராவல் பண்ணிட்டு இந்த பூமியில வந்து விழுறது. எனி பர்டிகுலர் பாயிண்டானா கிடையாது, எந்த இடத்துல விழணுமோ அது பாட்டுக்கு விழுறது. பட் பிகாஸ் ஆஃப் த ரெயின் வாட்டர், திஸ் பூமி இஸ், திஸ் எர்த் இஸ் ப்ராஸ்பரஸ். சுபிக்ஷம் எதனால வருது? இந்த மழை தண்ணி இங்க கீழே வர்றதுனால இந்த ஜீவன் வாழறது, இந்த தாவரங்கள் வளர்றது, மனுஷாளுக்கு பிரயோஜனப்படுறது. ஆனா இந்த டிராப் ஆஃப் வாட்டர் ஓஷன்லேருந்து ரைஸ், இது வந்து நிக்கிறதானே இல்லை. இட் இஸ் a continuous cycle. It is, there is no stoppage. There is no stoppage in that. It is a continuous cycle. In the ocean, this water goes up, that becomes clouds, and the cloudலேருந்து அந்த drop of water again leaves the cloud. ஏன்னா ஓஷன்லேருந்து போகிறது சால்ட் வாட்டர், கீழே விழறது நல்ல தண்ணியாக விழுறது. கீழே விழுற மழை தண்ணி, இட் இஸ் பியூர் வாட்டர். whereas from what is going up from the ocean is salt water. அது எவாபரேட் ஆகி மேலே போய் அது விழறது. அதுவும் இட் ஹாஸ் டு கிராஸ் டூ பிளேன்ஸ். ஆகாசம்ங்கிற பிளேன்லேருந்து இட் இஸ் கம்மிங் டு எர்த்துங்கிற அனதர் பிளேனுக்கு வருது. இட் இஸ் நாட் இன் த சேம் பிளேன். Has it ever thought that why it is taking so much of trouble? Has that drop of water, has it ever thought why I have to go through this? For what? அப்படின்னு தோன்றதா? No. It happens. காரணம்ங்கிறது ஒன்று இல்லாமல், there is no reason for it to do it, but it still keeps doing it. இதுதான், இந்த இடத்துல தான் நான் போய் கரெக்டாக விழுவேன்னு விழுறதில்லை, எல்லா இடத்துலையும் விழுறது. வனேவா ஹர்மேவா சமக்கர நிபாதோ ஹிமகரக அப்படிங்க சௌந்தர்ய லகரிலே சொல்லியிருக்காங்க. சூரிய சன்லைட், ஐ மீன் மூன்லைட் வந்து விழர்ச்ச அது வனத்தில் விழறதா, மாளிகையில் விழறதான், குடிசையில் விழறதான்னு பார்க்கறதா? பாரபட்சம் இல்லாம எல்லா இடத்துலயும் விழற மாதிரி, நான் என்னமோ ரொம்ப மோசமா இருக்கேன் அதனால என்னை தள்ளிடாத, என் பேர்லயும் கொஞ்சம் விழட்டுங்கிறார் அவர். எப்படி அந்த மாதிரி மூன்லைட் மாதிரி நீ கொஞ்சம் இரு, திருஷா திராகியஸ்ய, என்ன பாரு, கொஞ்சம் கருணையோடு என்ன பாரு. அது ஏதாவது யோசனை பண்றதா? அந்த மூன்லைட் வனத்துல போய் விழறோம், மாளிகையில போய் விழறோம், மாட மாளிகையில விழறோமா, குடிசையில விழறோமா, வனாந்திரத்துல போய் விழறோமா? டஸ் இட் எவர் திங்க் இட் ஜஸ்ட் பிளேஸ்? அந்த மாதிரி போனா போறதுன்னு எனக்கு உன்னோட கருணையை கொடுத்தா என்னன்னு கேட்கிறார் ஆதிசங்கரர். அந்த மாதிரி திஸ் டிராப் ஆஃப் வாட்டர் does not have any reason, just it falls down at any place it wants. காரணம் இல்லாம எல்லா இடத்துலையும் போய் விழறது. அதுக்கு மூல காரணமா இருக்கிறது இந்த ஓஷன்ங்கிறதுனால ஹர் காருண்யம் இஸ் கம்பேர்ட் டு த ஓஷன் ஆதிசங்கரர் சொல்றார். நிறைய சமயத்துல நம்மெல்லாம் இந்த வால்யூம் அண்ட் த ஹியூஜ்னஸ் அதை நினைச்சுட்டு அது சாகரத்தோட கம்பேர் பண்றான்னு. பிகாஸ் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓஷன்லேருந்து அந்த ட்ராப்லெட், பிகாஸ் இட் ஹாஸ் டு பி யூஸ்ஃபுல் டு ஹியூமன்ஸ். ஓஷனோட வாட்டர் அப்படியே இருக்குன்னா அதில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு அது இருக்கு. நம்ம போய் யூ கேனாட், இட் இஸ் நாட் palatable ஃபார் அஸ். நம்ம போய் அதை குடிச்சுட்டோ அதில் போய் சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம். சமுத்திர ஸ்நானம் பண்ணால் கூட நம்ம போய் அந்த உப்பு தண்ணி போகிறதுக்கு யூ ஹாவ் டு டேக் அ குட் வாட்டர் பாத். அப்போ நமக்கு யூஸ் பண்ற மாதிரி ஆகிறது. why it happens? It goes up above,
clears everything, comes as good water for us. அது ஏதாவது தெரிஞ்சுட்டு வருதா, நான் இவாளுக்கு மட்டும் கரெக்டாக இங்கே வரப்போகிறேன், இந்த இடத்துல போய் விழ போகிறேன், இந்த இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் வேணும், doesn't think about anything. It falls wherever it has to fall, it falls, not thinking about it. அப்படிதான் ஒரு ட்ராப் வாட்டரும் வருது இங்க, எந்த இடத்துல விழுந்தும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாம எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி வருது. அந்த மாதிரி அவளுடைய காருண்யம்ங்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால there is no discrepancies, there is no discrimination there. பாரபட்சம் இல்லாம அத்தனை பேருக்கும் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறதுனால it is compared to an ocean அப்படின்னு ஆதிசங்கரர் அந்த நாமாக்கு he has given an explanation. Because this is the same nama here. கருணா ரசசாகரான்னு பார்க்குறோம், அங்கே கருணாமிருத சாகரான்னு பார்க்குறோம். அதனால the same explanation is valid for this also. பாஸ்கர ராயர் அங்கேருந்து எடுத்து இங்கே போட்டுட்டார். Because there is nothing beyond this. இதை விட இன்னும் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது அந்த நான் போன தடவை சொன்ன மாதிரி மகான்கள்னால தான் அவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியும். ரொம்ப பெரிய philosophy. How big it is. How easily he has made us understand this. That is what they are greats. அவெல்லாம் ஏன் மகான்னு சொல்கிறோம்னா அத்தனை பெரிய விஷயத்தை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நமக்கு அப்படியே ஸ்பூனில் எடுத்து வாயில் ஊட்டி விட்டுடுறான் ரொம்ப சுலபமாக. அதனால தான் புரிய வைக்கிறதுக்கு ஏன் சாகரத்தோட அந்த கருணையை ஒப்பிட்டுக்கு பார்க்குறான்னா இதனால தான் பார்க்குறான். கலாவதி ஒரு நாமாவும் எடுத்துன்னா அதுக்குள்ளே போனால் there is so much to learn, there is so much to know. கலாவதி முன்னாடி பார்த்தோம், சதுஷ்டி கலாமயி அப்படின்னு பார்த்தோம். 64 கலைகள் ரூபமாக அவள் இருக்கா. கலானா தந்திரம்னு இருக்கா, அதனால 64 தந்திரங்களையும் அவள் இருக்கா, 64 கலையிலையும் அவள் இருக்கான்னு முன்னாடி பார்த்தோம். அதே தான் சொல்கிறான், அதே இதுதான் இதே the same thing is depicted here. கலாவதிங்கிறதுல she is the one who is addressed to by all the kalas. எந்த கலையுமே அவளை நோக்கி பண்ணக்கூடிய கலையாக தான் இருக்கு. கலையில் தந்திரங்களாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் சப்ஜெக்ட் என்னன்னா அவ தான் அப்படிங்கிற மாதிரி. அதனால அவளுக்கு கலாவதிங்கிற ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நான் அடுத்த நாமா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். கலாலாபா. அலாபா மீன்ஸ் ஸ்பீச். ஸ்பீச். கலாங்கிற வார்த்தைக்கு there is one more meaning to that, is melodious. Her speech is melodious. அதனால தான் கலாலாபா அப்படின்னு பேர் சொல்றது. சௌந்தரிய லஹரியில இதுலயே வந்திருக்கே, கச்சப்பி வீணை சரஸ்வதியோட வீணையை விட அமிர்தமா இருக்கு இவளோட குரல் அப்படின்னு சொல்லுவான். வாய்ஸ் ஐ திங்க் 62nd இன் சௌந்தரிய லஹரி. சரஸ்வதி உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கலாம், பாடிண்டே வாசிச்சுட்டு இருக்கலாம். அவன் பலே சபாஷ்ண நடுவில் சொல்றாளோ, அதை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணிட்டாலாம், வீணையை க்ளோஸ் பண்ணி அந்த கவருக்குள்ள போட்டு வச்சுட்டா. அந்த இனிமைக்கு, அதாவது ஒரு சின்ன ஒரு இதை how beautifully a poetic way of expressing itங்கிற மாதிரி அதை எடுத்து she stopped playing veena. She not only stopped it, she put it in the cover and she kept it. I'm not going to play what this veena, how beautiful is her voice. அவ வெறும் பலே சபாஷ் தான் சொன்னா. ஆஹா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆஹாவே ஓஹோன்னு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த ஆலாப்பாங்கிற அந்த வார்த்தை, ஆலாபனம் பண்றதுங்கிறது அதுலேருந்து தான் வருது. சவுண்ட்னோ த சவுண்ட் தட் யூ மேக், ஆலாபனம் அப்படின்னு. ஆலாப்பாங்கிற அந்த வார்த்தை சௌந்தரிய லஹரிலேயே ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. when he has to talk about அநாகத சக்கரம். அநாகத சக்கரம் பற்றி சமுன் மீல சம்வித் கமல மகரந்தை கரசிகம்.
பஜே ஹம்சத்வந்த்வம் கிமபி மகதாம் மானசச்சரம். எதுலன்னா இந்த ரெண்டு ஸ்வான், அந்த அன்னபக்ஷி ரெண்டும் மகதாம் மானசச்சரம், மகத்தான மகான்களுடைய மனசுங்கிற அந்த சரோவர் ஏரியில, மனசுங்கிற அந்த மகான்கள் யார் முக்தி முமுக்ஷுக்களா இருக்காளே அந்த மகான்களுடைய மனசுங்கிற ஏரியில பூத்திருக்கிற தாமை. அதனால்தான் பெரிய பெரிய மகான்களை ஹம்சன்னு சொல்லுவா. பரமஹம்ச யோகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படின்னு ஹம்சத்தோட சேர்த்து வச்சு அவளை சொல்றதுக்கு காரணமே இந்த ஒரு காரணம்தான். அதனாலதான் ரொம்ப அழகா அதை போட்டிருக்காரு. அந்த ரெண்டும் மகான்களுடைய மனசுங்கிற அந்த சரோவர்ல ஏரியில இந்த ரெண்டும் போயின்னு இருக்கு. அதனுடைய சாப்பாடுன்னா அதுல பூத்திருக்கிற அந்த தாமரையனுடைய ரசம், அது மட்டும்தான் இட் இஸ் டேக்கிங் பார்டேக்கிங். யதா லாபாத் அஷ்டாதச குணிதா பரிணிதி. 18 வித்தைகள் அதுகள் பேசிக்கிறதான் ஒன்னோட ஒண்ணு, அந்த ரெண்டும். ஏன்னா மகா யோகிகளோட அப்படின்னா அதுகள் எவ்வளவு பெரிய ஞானிகளா அந்த ரெண்டு அன்னபக்ஷியும் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். 18 வித்தைகளையும் they are conversing about that, those two swans. These two swans are not anywhere else, they are in the minds of mahayogis, mahans. அந்த சரோவர்ல இருக்கிற அந்த ரெண்டு அன்னபக்ஷிகளும் அங்க மதந்தண்டே இட் இஸ் டாக்கிங் ஆன் கான்வர்சிங் அபவுட் த 18 arts அப்படின்னு. அது ஏதோ ஒரு லெவல். இது நம்ம பார்த்தோம், இந்த கச்சப்பி வீணை இதையும் நம்ம பார்த்தோம். இப்போ கம் அப்படிங்கிற வார்த்தை, கம் அப்படின்னா பிரம்மம்னு அர்த்தம். ஏன்னா கலா லாபாவை கம் லல அப்படின்னு பிரிக்கிறா. லல அப்படின்னா சலைவான்னு அர்த்தம். லல அப்படின்னா சலைவான்னு அர்த்தம், கம்னா பிரம்மம்னு அர்த்தம். இது என்ன கனெக்ஷன் யோசனை பண்ணும். Are you taking any effort to salivate? It is a natural process. அந்த மாதிரி she does not need to take any effort to it is a very natural for her to protect us. She does not need any effort to, like how salivating is so natural and effortless, like that Brahman does not need any effort. It does not need, it is so natural for it to protect. அப்படிங்கிறதுனால கலா லாபா அப்படின்னு அதை பிரிச்சு சொல்றேன். ஏன்னா அடுத்த நாமாக்காக காந்தா அப்படிங்கிறது ஒரு நாமா இருக்கு. காந்தா அப்படின்னா அட்ராக்டிவ், பியூட்டிஃபுல், அட்ராக்டிவ். அதுதான் காந்தான்னு பேரு. அதே வார்த்தையில கம் அப்படின்னா பிரம்மம்னு அர்த்தம், அந்த அப்படின்னா அல்டிமேட்னு அர்த்தம். So she is the ultimate one whom you have to reach. அதனால அவளை காந்தா அப்படிங்கிற. அதனாலதான் அந்த முதல் நாமாவையும் அவ பிரம்மத்தோட சேர்த்து வச்சு அவ சொல்றாளே ஒழிஞ்சு she is the ultimate goal in your life, in your spiritual life to reach. அதனால அவள் காந்தா அப்படிங்கிற. கிருஷ்ண பக்ஷ ஏகாதசி is called காந்தா. ஒரு நாளுக்கு ஒன்று சொன்ன காமியான்னு பார்த்தோம், துவாதசி காமியான்னு பார்த்தோம், ஏகாதசி காந்தான்னு பார்க்குறோம். கிருஷ்ண பக்ஷ ஏகாதசி இஸ் காந்தா, காந்தான்னு பேரு. காதம்பரி பிரியா, இது ரெண்டு விதமான அர்த்தம் அதுக்கு. ஒன்று தாந்திரிகத்தில் வருது, ஒன்று வைதிகத்தில் வருது.
காதம்பரி பிரியா அப்படின்னா கதம்ப ஃப்ளவர்ஸ்லேருந்து வர நெக்டர். தட் பிகம்ஸ் அ வைன். மத்தியம்னு சொல்லுவார். பின்னாடி நாம வருது மத்தா, அதெல்லாம் பின்னாடி வருது. அந்த ஒரு வைன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் கடம்பா ஃப்ளவர்ஸ் ஆர் இட் இஸ் கால்ட் காதம்பரி. ஷீ லவ்ஸ் தட் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு வைன். ஷீ லவ்ஸ் இட் அப்படிங்கிறது தான் வந்து. அண்ட் இந்த பிரயோகமும் வந்து தாந்திரிகத்தில் இருக்கு. ஆஃபரிங் வைன் டு த காடஸ். நிறையா நான் கிராமத்துலலாம் பார்த்துருக்கேன். கள்ளு படைப்பா போய் சுவாமிக்கு, மாரியம்மனுக்கு வந்து கள்ளு படைப்பா. தட் அரக்னோ வாட் எவர் இஸ் அவைலபிள். இங்கே வந்து கடம்பா ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கிற ஒயின். பிகாஸ் பின்னாடி இன்னொரு நாமாவும் வருது. அடுத்த இதே செக்ஷனில் வந்துடுறது வாருணி மத விஹ்வலா அப்படின்னு. வாருணிங்கிறது வந்து டேட்ஸ்லேருந்து எடுக்கிற ஒயின். எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்ல. இந்த டேட்ஸ்லேருந்து எடுக்கிற ஒயின் முன்னாடி காலத்துலலாம் இந்த நவாவரணம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காய்ச்சுவா இந்த டேட்ஸை போட்டு. இந்த விசேஷ அர்க்கியம்னு நாங்கள் போடுறோம் இல்லையா, சுவாமிக்கு போடுறச்சே அந்த ஒரு நாள் காய்ச்சி எடுத்து போடுவா. எங்கள் சுவாமிகள் சொல்லியிருக்காரு, குறுக்கணும். அப்படியே அதை குறுக்கணுமா, குறுக்கணும், நாளெல்லாம் குறுக்கணும். அதை குறுக்க தான் அதனோட பவர் ஜாஸ்தி. டேட்ஸில் நாங்கள்லாம் கொஞ்சம் ஒப்பேத்தி விடுறோம். நான் குறுக்கெல்லாம் குறுக்குவேன், பட் கொஞ்சம் ஒப்பேத்தி விடுறேன். அவளை மாதிரி அவர் சொல்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. ஏதோ டேட்ஸ்ன்னு அவளுக்கு காமிச்சு விடுவேன் அந்த மாதிரி. ஸோ வாருணி மத விஹ்வலா அப்படின்னு பின்னாடி நாம வருது. நான் அந்த ஒரு காதம்பரி பிரியா அப்படிங்கிறதுக்கு வந்து, ஏன்னா இந்த பிரயோகம் தனியாக இருக்குது தாந்திரிகத்தில். ஐ மீன் வர்ஷிப்பிங் ஹர் வித் வைன். இது வந்து வைதிகத்தில் வரும்போது they all say the kundalini when it reaches sahasraram it produces that kind of a nectar. அதில் அவளுக்கு விசேஷமாக பிடிக்குங்கிறதுனால தான் அது காதம்பரி பிரியான்னு அவளுக்கு பேரை சொல்கிறோம். முன்னாடி சுதா சாராபி வர்ஷினி அப்படின்னு எல்லாம் நம்ம பேர் பார்த்தோம். அந்த இது இருக்கிறதுனால தான் அவளுக்கு காதம்பரி பிரியா அப்படிங்கிறது. தே டோன்ட் மீன் திஸ் வைன், தே மீன் தட் அமிர்தம் அப்படிங்கிற மாதிரி வைதிகத்தில் சொல்கிறா. போத் ஆர் அக்செப்டட். த மெயின் திங் இஸ் intoxication. Intoxication is one thing. Intoxication can happen with only Kadambari wine. Intoxication can happen with pure devotion. They keep both. She is intoxicated. She loves to get intoxicated. With what? Wine-gardu vandu tantrikam, devotion-gardu vandu vaidhikam. As simple as that. Pure devotion is vaidhikam. ஏன்னா அந்த சப்மிஷன் மட்டும்தான் வைதிகத்தில் பேசுறது. You have to submit yourself. That kind of a faith or the devotion is what you have to carry. அப்போ you don't go opt for anything else other than this. அப்போ தாந்திரிகம்னு வர்றச்ச வந்து தாந்திரிகம் சில பிரயோகம் நல்லதாக தான் இருக்குது, யாரும் சொல்ல முடியாது. நம்ம வந்து நல்ல பிரயோகமாக வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நல்லதாக தான் இருக்கும். அதை வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒன்று தான் ஒரு ரிக்வெஸ்ட். தாந்திரிகம் நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணி அதை பண்ணும்போது இட் வில் கிவ் ஆல் கைண்ட் ஆஃப் பெனிஃபிட். இட் இஸ் வாக்கிங் லைக் வாக்கிங் ஆன் த ரேசஸ் எட்ஜ். யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். Any small slip will only going to cut you. It is like that. Tantrikam is like that. You have to be very, very careful. Right that time, Oh my goodness.
இன்னும் ஒரு 3 போகலான்னு பார்த்து முடியாது. ஓகே, நம்ம இதோட இந்த செக்ஷன் நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செஷன் இஸ் வரதான புது இது வந்துடுறது. வி வில் டாக் நெக்ஸ்ட். குருபியோ நமஹ.